மக்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஆறு பாருங்கள், எப்போ பெரிய ஆறுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். சொன்னோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, பாருங்க ஆறு தெரியுதா இல்லைங்களா பாருங்கள். அதாவது கேமரா கொஞ்சம் பேட்ரி வீக் ஆச்சு, உடனே அதை டையானோடனே மாற்றி கழட்டி மாற்றுறதுக்குள்ள இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் மிஸ் ஆகி போச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக மணி ஒரு 6:30 இருக்கும். கரெக்டாக நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த வியூ பாயிண்ட்லாம் அழகாக செம்மையாக இருக்குது. அதாவது ஈவினிங் நேரத்தில் கரெக்டாக மணி ஒரு 6:30 இங்கே பாருங்க, அட்டகாசமாக இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கு கேவலாக இருக்குது. அழகாக அப்படியே இருக்கு. என்ன இருந்தாலும் இயற்கை இயற்கை தாங்க. அந்த வானம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, வேற லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாலம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் மிகப்பெரிய ஒரு எது சொல்கிறது அதிர்ஷ்டாலி கிடையாதுங்க, துரிஷ்டாலின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வச்சு கரெக்டாக அப்பன்னு தாங்க அந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் வருமா. திடீர்னு அந்த கேமராவுக்கு பேட்டரி டையாக தான் அந்த மாதிரி வியூ பாயிண்ட் வருமானு தெரியல. ஆனால் செம்மையாக இருந்தது, அப்படி தண்ணிலாம் வேறோட இருந்தது. அந்த பிரிட்ஜெல்லாம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. அது இல்லாமல் கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு 30 செகண்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது ஷார்ட்ஸ் தான் போடணும், கண்டிப்பாக மறக்காமல் அது பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் பாருங்கள், நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரயில் பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அநேகமாக இந்த ட்ராக்கில் எந்த ட்ராக்கில் வந்து ரயில் வரும்போது நினைக்கிறேன். யாரோ ரயில் பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கு பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். முன்னாடி எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வந்து உட்காரக்கூடாது. அதாவது ரயில் வரதே தெரியாது. ஏன்னா அது வந்து கரண்ட் ரயில். அப்போல்லாம் வந்து டீசல் ரயில் தான் இருக்கும். அது வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறது டக்குன்னு எந்திரிச்சு அந்த பக்கம் ஓடி போயிடலாம். ஆனால் கரண்ட் ரயில் அப்படிங்கிறது சரியான ஸ்பீடு வந்துட்டு இருக்கோம். மாடு மேய்க்கிறோம்னு நினைக்கிறேன் பாருங்கள். அழகாக வந்து எல்லாம் மாடு மேய்ச்சிட்டுக்கிறாங்க பாருங்கள். என்னதான் சொல்லுங்கள், நம்ம பக்கத்தில் வீடியோ இருக்கிறதோட நாம் இந்த மாதிரி ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு மணி 6:30 மணிக்கு விளாக் எடுத்தாலும் சரிங்க, அந்த கேமரா குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, அப்படி அட்டகாசமாக இருக்குது. அந்த வியூ பார்க்குறதுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்குங்க. இந்த பசுமையை பார்க்குறதுக்கு இந்த மரம் எல்லாம், இந்த ட்ரெயின் அப்படி இந்த சொல்கிறது ஜாலியாக அப்படி இந்த படிக்கட்டில் கேமரா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தாங்க தெருக்கி விடுவோம், அப்படி நம்ம கீழே விழுந்து அப்படியே தெரிச்சிட்டு போவோம். அந்த மாதிரி தான் சரியான ஸ்பீடுங்க அடித்து ஓட்டுறது. டிரைவருக்கு பதில் சொல்கிறது எப்படா இப்படியே ஓட்டி போனால் எப்படா போய் சேரது அப்படின்ட்டு அவர் வெறித்தனமாக அடித்து ஓட்டுறாரு வண்டிங்க. கேமராவும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கு. தென்னை மரம் பாருங்க, அவ்வளோ பெரிய ஹைட்டு பாருங்க. எப்போ ஒரு தென்னை மரம் ஏறி இறங்குறதுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம ஏற தென்னை மரம் இருக்கும்போது தென்னை மரம் இருக்காது பாருங்க. ஓ மை காட், எங்கே பாருங்க மிகப்பெரிய ஒரு ஆறு. இது என்ன ஆறுன்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கு வேலை இருக்கு பாருங்க. மணல்லாம் பாருங்க, அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள்லாம் பாருங்க, தண்ணி கொண்டு நினைக்கிறேன், தண்ணிக்கு போயிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கு. ஆறு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆறு, பெரிய ஆறு, பக்கத்துலேயே வீடு. ரொம்ப கூட பயம் இல்லாமல் மக்கள் எப்படி தான் அதில் இருக்கணும்னு தெரியல. நம்ம அப்படி இருக்க மாட்டோம். எக்கச்சக்கமான மணல் தண்ணி வருங்க, ஆறுலாம் இருக்கு. இந்த ஆறு தாங்க அந்த பாலம் வந்து கிராஸ் ஆனது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அந்த பாலத்தை மிஸ் பண்ணிட்டேன் ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதே ஆறு தான் அந்த பாலத்துக்கு அடியில் போகிறது. செம்மையாக இருந்தது, இங்கே பார்க்கறதுக்கு வெறுதனமாக இருந்தது. நிறையா மக்களை பார்த்து வச்சுக்கோங்களேன், துணி துவைச்சு எல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு அங்கே அந்த ஆறு நினைக்கிறேன். அது செம்மையாக இருந்தது. ஈவினிங் டைம் பாருங்க, மலைச்சாரில் பாருங்க, அந்த ஆறு பாருங்க செம்மையா இருக்கு. மக்களே பார்க்கறதுக்கே வெறுத்தனமா இருக்கு. தண்ணி பாருங்க எப்படி போயிட்டு இருக்காங்க. வாவ், வெறித்தனங்க. இந்த டேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேஷன் போல தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த டேஷன் போல தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது மூணாரா ஏதோ மன்னாராவும் ஒரு ஊர் வந்தது. அந்த மன்னார் பார்த்த டேஷன் தான் அந்த மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கு. செம்மையா இருக்கு அந்த வியூ பாயிண்ட். தண்ணி போகிறது தடிச்சு போகிறது வேற எவ்வளோ வெறுத்தமாக இருக்கு. ஒருவேளை அந்த சப்போஸ் நீங்கள் வரும்போது ஏன்னா இந்த மன்னார் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டு அப்படியே பக்கமே லெஃப்ட் சைட்லேயே இந்த மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நைட்டு ட்ராவல் பண்ணேன் கேரளாவுக்கு. ஆனால் பட் எந்த மாதிரிலாம் தெரியல எனக்கு. இன்னொரு ரயில் வருது பாருங்க. வெறித்தனங்க மக்களே, வெறித்தனம். மழை வேறு வந்துட்டு இருக்கு.
இன்னும் ரயில் வந்துட்டு பாருங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4-5 ட்ரெயின் பார்த்துட்டேன். எக்கச்சக்கமான ட்ரெயின் பார்த்துருக்கேன். இன்னும் ரயில் வந்துட்டு போச்சு. நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஸ்பீடு பாருங்க, கேமராவே தள்ளுது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பீடு ஓட்டுறாங்க. எப்போ தண்டவாளம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ரயில் ரோடுக்குள்ள இந்த தண்டவாளம் இருக்கு, ரயில் போ தண்டவாளம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு விரிதமா ஓடுறாரு. அப்படி இந்த ஆர்வம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இது இந்த ஆறு பேர் என்னன்னு தெரியல. ஆனா பட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த சரியான ஒரு சம்பவமான ஒரு காட்சி, அந்த ஆரோட காட்சி இருக்கு. பார்க்கலாம், இருக்கிறோம் பார்க்கலாம். நம்ம பகலில் ட்ராவல் பண்ணுவோம். இனிமேல் வந்தால் நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது. பகலில் ட்ராவல் பண்ணால் நிறைய வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, அப்படி நைட்டு ஒரு 6:30 ஆச்சு, 6 ஆயிடுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு கட்டுது பாருங்க. அப்பப்போ இந்த கேமராவை கொஞ்சம் மக்கர் பண்ணுது. நல்ல கேமராவை வாங்கணும். தெறிக்க விட்றாங்க. இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணாங்க, படிக்கட்டில் உட்காடுறாங்க. ஜனங்க மக்கள் சில பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே இல்லைங்க. அப்படியே தண்ணியை தூக்கி தெரிச்சு விட்றாங்க, எல்லாம் எச்சை துப்பி விட்றாங்க. பயங்கர மோசம் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களும் ஒரு பின்னாடி உட்காந்துட்டு வராங்க. அதாவது கொஞ்சம் காசு உட்காந்துட்டு வராங்க. பின்னாடி இருப்பாங்க, ஆள் இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைங்க. அவங்க இந்த மரம்லாம் மலைச்சிருச்சு, அந்த ஆறுலாம் அவங்க சேர்த்து பார்த்தீங்களா. அப்படியே மழைங்க, அப்படியே ஜில்லு ஜில்லு அப்படி மணிஷா மாதிரி மழை பெய்யுது. செமையா இருக்கு. வா, அப்படியே ஏசி காத்து மாதிரி செமையா இருக்கு. அப்படியே நம்ம ஜாலியாக நிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, முன்னாடி பார்த்து தெரியும் உங்களுக்கு. அந்த மழை இறங்கிட்டு பாருங்க. அந்த மழைக்கு முதல் தெரியும் உங்களுக்கு. அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையோட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே இந்த சில்னஸோட அப்படி ஒரு ட்ரெயின் ட்ராவல் வேறெல்லாம் இருக்கு. அதாவது எனக்கு எக்ஸப்ட் பண்ண முடியல. அந்த ஆறு பாருங்க, ரெண்டுமே கண்ணுக்கே தென்பட்டே இருக்கு. அந்த ஆறு முடியல காமிக்கிற பாருங்க. மறுபடியும் பாருங்க, எத்தனை பெரிய ஆறு பாருங்க. அதாவது இது பெரிய ஒரு ஆறு நினைக்கிறேன். அதாவது தண்ணி நம்ம வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். பாருங்க வச்சுக்கோ, அந்த மணல் மேடெல்லாம் இருக்கு. அங்கங்க தண்ணி பாருங்க, அந்த ஓரம் மட்டும் தண்ணி போயிட்டு இருக்கு. உள்நாட்டு பாருங்க, எங்க உட்காந்துருக்குறாங்க பாருங்க அவங்க. ஓ மை காட். அவ்வளோதாங்க, இருட்டு கட்டிடுச்சு. கேமரா சரியா ஃபோக்கஸ் தெரியாது.